மார்னிங் வந்து சாண்ட்ரா அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு டியூமர் இருந்தப்போ என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு. அது எப்படி ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு பரவிச்சு, அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, வேறு எவ்வளோ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அந்த அந்த கேன்சரோட கஷ்டங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது உங்கள் அப்பா வந்து உங்கள் கூட தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமித் கேட்டார். இல்லை, எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை, கூப்பிட்டா நான் வந்து மெடிசன் அங்கே கூட்டிகிட்டு போவேன், இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவேன், மெடிக்கேஷன் எடுக்க சொல்லுவேன், அதனால எங்கள் அப்பா எங்கள் கூட வரமாட்டாங்க, அங்கேயே ட்ரிவாண்டட்லேயே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா அப்படின்னோடனே அம்மா இடுக்கி அம்மா வந்து அப்போவே டைவர்ஸ் ஆகிடுச்சு, அப்பாவுக்கு கேன்சர்னு தெரிஞ்ச உடனே அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு அவங்க அந்த காரக்குழம்பு ஒன்று வச்சு என் குழம்பு காரமாக இருந்தது, நான் அவ்வளோ ஆசையாக சமைச்சேன், ஆனால் என் குழம்பு காரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பெரிய இஷ்யூ பண்ணாங்க. அதையே வச்சு நாமினேட்லாம் பண்ணாங்க. கடைசி பார்த்தா அடுத்த நாள் சரி நம்மளே அதை போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த சட்டியில் அது குழம்பு கூட இல்லை, அது அவ்வளோ தூரம் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, காண்டு குழம்பு மேலே இல்லை ஏன் மேலே அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா கமருதீன் தோசை விட்டுட்ருக்காரு. அப்போ திவ்யா, விக்ரம், வியானா எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க என்னென்னா பார்வதி பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி இருக்காடின்னு என்கிட்ட கேட்டான்னு திவ்யா சொல்கிறாங்க. பார்வதி வந்து கேட்டிருக்காங்க போல இருக்கு. அப்போது எனக்கு தெரிலடி, நான் குளிச்சிட்டேன், நான் வரும்போது குளிக்கும்போது இருந்துச்சு, நீ கையை விட்டு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே கையை விட்டு பாருன்னொடனே ஒருத்தங்க ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போயிட்டாங்க போல இருக்கு உள்ள. அதுக்கப்புறம் திருப்பி வந்தப்புறம் திவ்யா சொன்னாங்களாம், எங்கள் வீட்டில் அப்படி தாண்டி பேசுவாங்க அப்படின்னோடனே, இல்லை கையை விட்டு பாருன்னு சொல்ல மாட்டாங்க, தொட்டு பாருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. உடனே கையை விட்டு பாரு, தொட்டு பாரு, எல்லாம் ஒன்று தான் ரெடி, ஒருத்தரோட பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்லி திவ்யா வந்து டைனிங் ஏரியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கானா வினோத்தோன்னா வந்து கமருதீனுக்கு தோசை விட சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நீ வந்து துப்பாக்கி சுடுற மாதிரி சுட்டுட்ருக்க, தோசை எப்படி சுடணுடா, சிம்மில் வச்சு சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் லைவில் கொஞ்சம் சிம்பிளான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.